சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க மணமேடையில போஸை பார்த்தா மணக்கோலத்துல மாப்பிள்ளையா ரெடியாகி ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. அப்பந்தான் ஐயர் வந்துட்டு பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் காவியாவை கூட்டிட்டு வர்றதுக்காக ஆட்கள் போயிருக்காங்க. அப்பந்தான் இந்த பக்கம் சித்ரா வந்துட்டு ஏமா காலையில இருந்து இந்த சாவித்திரியத்தையும் தாமரையும் காணமே, எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும், அவளுகளை ஏண்டி இப்போ தேடிக்கிட்டு இருக்க, அவளுக எங்க போய் தொலைஞ்சா நமக்கு என்னடி, நமக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் நடக்கணும், அதை மட்டும் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கிட்ட ஈஸ்வரி சொல்லவும், ஏமா நான் சொல்ல வரத முழுசா கேளுமா, காலையில இருந்து அவங்கள ஆளக்கானோம், எங்க போனாங்க எதுக்கு போயிருக்காங்கன்னு தெரியலம்மா, திடீர்னு வந்து போஸோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னா அப்புறம் என்னமா பண்றது, நாம எதுக்கும் உஷாரா இருக்கணுமா, இதைத்தான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன், அதுக்குள்ள என்னைய பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட கேட்கவும், இங்க ஈஸ்வரி வந்துட்டு சித்ரா அப்படியெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுடி, என் உசுரே போனாலும் பரவாயில்ல, இந்த கல்யாணம் மட்டும் நடந்தே தீரணும்டி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சித்ரா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்க பார்த்தா பொண்ணையும் கூட்டிட்டு வராங்க. பொண்ணை கூட்டிட்டு வந்து மாப்பிள்ளை போஸ் பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க. ஐயர் வந்துட்டு ஜோரா மந்திரம் எல்லாம் ஓதிக்கிட்டு இருக்காரு. அப்பந்தான் ஈஸ்வரி வந்துட்டு ராஜாங்கத்தை பார்த்து, மாமா நீங்களே உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. இல்லம்மா நான் எதுக்கு, நீயும் சன்னாசியும் எடுத்து கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஆத்தாவை எடுத்து கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்லவும், மாமா கல்யாணம் தான் தடுமாறி போயிருச்சு, ரெண்டாவது கல்யாணமாவது நல்லபடியா அமையணும், நீங்களே உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ராஜாங்கம் மனசு குளிர மாதிரி சொல்லவும், ராஜாங்கமும் தாலிய கையில எடுத்து சாமி கும்பிட்டுட்டு போஸ் கிட்ட கொடுக்க போறாரு. அப்பந்தான் பார்த்தா கரெக்டா சாவித்திரியும் தாமரையும் போலீஸ கூட்டிக்கிட்டு வராங்க. நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் இங்க எல்லாரும் பார்த்தா திரும்பி பாக்குறாங்க. ஈஸ்வரிக்கு பார்த்தா தலையில இடியே இறங்கின மாதிரி ஆயிருது. எம்மா பாத்தியாமா, நான் தான் சொன்னேன்ல காலையில இருந்து இவங்க ரெண்டு பேத்தையும் ஆளக்கானோம், உஷாரா இருன்னு சொன்னேன், இப்போ பாரு போலீஸை கூட்டிட்டு வந்திருக்காங்க. எம்மா ஒருவேளை நம்ம போஸ் ஏதாவது பண்ணிருப்பானோ, எனக்கு சந்தேகமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா ஈஸ்வரி கிட்ட பதறிக்கிட்டே சொல்லவும் இங்க ஈஸ்வரி வந்துட்டு போஸை பார்த்து கண்ணால மிரட்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னடா என்ன பண்ணி வச்சு தொலைச்ச அப்படின்னு கேட்கவும், எம்மா நான் ஒன்றும் பண்ணலாமா அப்படின்னு போஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. மலரு தமிழ் தனம் சேதுன்னு சொல்லி எல்லாருமே கல்யாண மண்டபத்துல நின்னுக்கிட்டு இருக்காங்க. சாவித்திரி எதுக்கு இப்போ கல்யாணத்தை நிப்பாட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கேட்கவும், அண்ணே இப்போ நான் ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோவை பார்த்த பிறகு இவன் இந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டணுமா கட்ட வேண்டாமான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்கெல்லாம் முடிவு பண்ணுங்க. முக்கியமா ஏமா கல்யாண பொண்ணு காவியா, இப்படிப்பட்டவன் உனக்கு புருஷனா வரணுமான்னு சொல்லிட்டு நீ தான் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா பெரிய குண்டா தூக்கி போடவும், என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்படி கல்யாணம் நடக்கிற நேரத்தில் போலீஸை கூட்டிட்டு வந்து எதுக்கு இப்படி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி காவியா சாவித்திரியை பார்த்து கேட்கவும், எல்லாரும் இந்த வீடியோவை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா போஸை பற்றின ஒரு வீடியோவை காட்டவும், அதை பார்த்ததும் எல்லாத்துக்கும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுது. என்னது இந்த போஸ் தாமரை கிட்ட இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. அதை பார்த்ததும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னையா ராஜாங்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், அப்பத்தா கிட்ட ராஜாங்கம் வீடியோவை காட்டுறாரு. அப்பத்தா அந்த வீடியோவை பார்த்ததும், அடியாத்தி படுபாவி பையன் இப்படி பண்ணியிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாருடி பாரு, உன் புள்ள லட்சணத்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா
அந்த வீடியோவை ஈஸ்வரி கிட்ட காட்டவும் ஈஸ்வரியும் சித்ராவும் அந்த வீடியோவை பார்த்துட்டு இவங்கிட்ட எத்தனையோ தடவை கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கோம், அதை எதையுமே காதுல வாங்காம இப்படி பண்ணி வச்சு தொலைச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அந்த வீடியோவை பார்த்ததுமே ரொம்ப அதிர்ச்சியாகுது. இங்க போஸை பார்த்தா திருன்னு முழிச்சுக்கிட்டு அது என்ன வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்துட்டு எம்மா என்ன வீடியோமா அது அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து அந்த வீடியோவை பார்க்கவும் போஸுக்கே பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இந்த வீடியோவை இவ எப்போ எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் வந்து தாமரையை பார்க்கவும் என்ன மாமா என்ன ஏன் அப்படி பார்க்குறீங்க, நீங்க என்கிட்ட எப்படியெல்லாம் தப்பா நடக்க முயற்சி பண்ணீங்க, என்கிட்ட என்னெல்லாம் பேசுனீங்க, உங்க மனசுல நான் இருக்கேனா இல்ல உங்க பக்கத்துல உட்கார்ந்துருக்காளே காவியா அவ இருக்காளான்னு சொல்லிட்டு நீங்க என்னெல்லாம் பேசுனீங்களோ அத்தனையும் வீடியோவா ரெக்கார்ட் ஆயிருக்கு மாமா, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லவும் ஏமா கல்யாண பொண்ணு பாருமா இப்படிப்பட்டவன் உனக்கு புருஷனா வரணுமான்னு நல்லா யோசிக்க அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பார்த்தா அந்த வீடியோவை காவியா கிட்ட காட்டவும் காவியாவுக்கு அந்த வீடியோவை பார்த்ததுமே சீ நீ இப்படிப்பட்டவனா, உன்னை போய் நான் கல்யாணம் பண்ண பார்த்துருக்கேனே, என்கிட்ட எப்படியெல்லாம் இனிக்க பேசுனேன் அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் காவியா அதெல்லாம் சும்மா காவியா, அதெல்லாம் நான் கிடையாது காவியா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் காவியாவை பார்த்தா சப்புன்னு போஸ் கன்னத்துல அடிச்சிடுறாங்க. போதும் இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாத, இவ்வளோ பெரிய பொம்பளை பொறுக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு காவியா சொல்லவும் எம்மா காவியா அவன் ஏதோ புத்தி கெட்டு போய் இந்த மாதிரி பண்ணிட்டாமா, அவன் இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான், இந்த நிக்ராலே தாமரை இவ தான் எல்லாத்துக்கும் காரணமா இருப்பா, சும்மா இருந்த என் பிள்ளை போஸை இவ தான் ஏதோ மனசை மாற்றி பேசி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக இவ தான் ஏதோ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் போதும் நிறுத்துங்க, அந்த பொண்ணு என்ன வேணா பண்ணியிருக்கட்டும், அதுக்காக உங்க பையன் இப்படியெல்லாம் பேசலாமா, உங்க பையன் இப்படிலாம் நடந்துக்கலாமா, ஒரு பொண்ணுகிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்காரு, இத்தனைக்கும் 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்க முயற்சி பண்ணியிருக்கான், இதே மாதிரி என் கூட கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா வேற ஒரு பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு காவியா கேட்கவும் அப்பந்தான் பார்த்தா மலரும் வந்துட்டு ஐயா நானும் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் என்ன மலரு நீ என்ன சொல்ல போற அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்குறாங்க. அம்மாச்சி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நான் வீட்டில் தனியாக இருந்தேன், அவுட் ஹவுஸில் நான் மட்டும் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு போஸு என்கிட்ட தப்பாக நடக்க பார்த்தாரு, என்கிட்ட வந்து என்னென்னமோ பேசினாரு, நான் உன் புருஷன் நீ என் பொண்டாட்டி வா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தப்பான எண்ணத்தில் நெருங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் மண்டபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சியாக இருக்கு. அடா பாவமே இப்படி ஒரு கேடு கட்டவனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவும் நினைக்கிறாரு. போதுங்க நீங்களும் வேணாம் உங்க மகனும் வேணாம் உங்க சம்பந்தமும் வேணாம், என்னமோ நல்ல பிள்ளைய பெற்று வச்சிருக்க மாதிரி எங்க கிட்ட வந்து சம்பந்தம் பேசியிருக்கீங்க, இப்படிப்பட்ட பொம்பளை பொறுக்கியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணோட அப்பாவை பார்த்தா ஈஸ்வரிய சத்தம் போடுறாரு. அதே சமயம் பொண்ணு வீட்டில் இருக்கிற எல்லாரும் காரி துப்பாத குறையா ஈஸ்வரிய அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் ராஜாங்கம் வந்துட்டு என்ன ஈஸ்வரி இதெல்லாம், உன் புள்ள இப்படி பொம்பளை பொறுக்கியா இருக்கான், இந்த லட்சணத்துல மாமா உங்க கையால தாலி எடுத்து கொடுங்க மாமா அப்படின்னு சொன்னேன். ஒரு பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கையே நானே கெடுக்க பார்த்தேன், நல்ல வேலை இவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு.